நாங்கள் பேசி முடிச்சது. அதுக்கப்புறமும் ஒரு பெரிய கன்செஷன் அமௌண்ட் ஒர்க்கப் பண்ணி வச்சுருப்பார் பிகே சார். இது அது ரெகுலராக ஆகலாம் ஆரம்பிச்சு புதுசாக அவங்க எல்லாமே நீங்கள் ரேட்டு தான் ரேட்டு, நான் கடைசியாக பிகே சார்கிட்ட போயிட்டு நான் பேசி திரும்ப வந்து பேசுகிறேன் அப்படின்னா. ஸோ நாங்கள் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதுக்கு மேலேயும் இன்ஸ்டியூஷனுக்காக ஹீ வில் டாக் பேசிக்லி. அது வந்து ஏன் மறக்கவே முடியாது. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் எவ்ரிதிங், டீச்சிங் மீ வாட் அக்கௌண்ட்ஸ் இஸ் அண்ட் ஆல்சோ ஹவு டு நெகோஷியேட். எல்லாத்துக்கு மேலே ஐயா சொன்ன மாதிரி இஸ் அ மல்டி டேலண்டட் பர்சன். சத்தமே இருக்காது. எப்படி வந்து மெயினாக இன்க்ளூடிங் கமிஷனர்ஸ் எல்லாத்தையும் பேசியிருப்பாரு. எங்களுக்கு வந்து எப்படி இதெல்லாம் ஸ்மூத்தாக ஒரு ஆளால் வாய்ஸை ரைஸே பண்ணாமல் அமைதியாக இருந்து காரியங்களை முடிக்க முடியும் அப்படின்னா யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் டிகே சார். ஐ வாண்ட் டு டெல் தட் இஸ் அவுட் ஆஃப் இட். தேங்க்யூ ஸோ மச் டிகே சார். எல்லாத்துக்கும் அப்பாவுக்காக வந்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ஷியாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி சின்சியரா இருக்கிறது, எப்படி வந்து டெடிகேட்டடா ஒர்க் பண்றது. ஸோ மேபி அப்பாவுக்கு ஏர்லியர் ஸ்டேஜஸ்லாம் ஒரு பெட்டர் பேக்கர் கூட வந்து வெளியில கிடைச்சிருந்தாலும் ஸ்டிக் ஆன் டு இட். லைக் அது வந்து அந்த லாயல்ட்டி இந்த ஆர்கனைசேஷனோட அவங்க இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து We thank all the hospital doctors for your valuable present. First time doctors எல்லாரும் இந்த retirement felicitation வந்திருக்காங்க. Thank you everyone. அவங்க வேலையை தான் நடுநிலை மாறாம நம்ம கிட்டத்தட்ட 23 இயர்ஸா எனக்கு சார் தெரியும். 23 இயர்ஸ்ல கொஞ்சம் கூட மாறாம அதே மாதிரி குணத்துல இருந்தது பிகே சார் தான். அவருடைய ஃபியூச்சருக்காக வாழ்த்துதல் தெரிவித்துள்ளேன். And I have the privilege to deliver both his grandchildren. So I'm happy for it. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஆக்சுவலி பிகே சார் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு 10 வருஷமா தெரியும். பிகாஸ் 2016 இங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ 2026 சாரோட எல்லா ஆன்லைன் பேமெண்ட்டுக்கும் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் 40,000 10,000 எல்லா ஆன்லைன் பேமெண்ட்டுக்கும் சார் ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்களோட ஸ்கூல் ஆஃப் நர்சிங் சார்பாக சார் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். ஒரு சின்ன கவிதை சாருக்கு ஒரு முக்கியமான 3 விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா சார் வந்து அமைதியின் சிகரம், சிக்கனத்தின் உயரம், பாசத்தின் இமயம், அமைதிக்காக ஒரு கவிதை. அமைதியின் சின்னமாய் நீ, அலைகள் இல்லாத கடல் போல, சொற்கள் குறைவு ஆனால் செயல்கள் பெரியதாய் ஒழியும். சிக்கனம், சிக்கனம் என்பது நல்ல பண்பு, செல்வத்தை காக்கும் கேடயம், வீண் செலவு தவிர்த்து வாழ்வில் பலன் சேர்க்கும். பாசம், பாசத்தின் வடிவமாய் நீ, பண்பின் சிகரமாய் உயர்ந்து, அன்பால் அணைத்து உள்ளங்களையும் அரவணைத்து ஆதரவாய் என்றும் நிலைத்து நிற்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கவிதையை எழுதியது என்னை படிக்க சொன்னது எல்லாம் சிஸ்டர் கருணாமா. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காரலாமா ப்ளீஸ்? உரையில் நீங்கள் எல்லாரும் பற்றி நிறையா பேசுனீங்க. எல்லாமே உண்மைதான். இன்னும் 1-2 காரியங்களை நான் அவரை பார்த்து அறிந்தது, கற்றுக்கொண்டது. நீங்கள் சொன்னதை போன்று ரொம்ப அமைதியானவர். எப்போதும் பென்சிலில் தான் எழுதுவார்.
அதுக்காக நான் அவரை அதிகமாக திட்டிருக்கிறேன். நான் செக்கில் சைன் பண்ணணும்னா அது பெண்ணை ஆனாதான் பெண்ணில் மாற்றினாதான் கைது போடுவேன்னு சொல்லி நிறைய இடத்துல திருப்பி விட்டுருக்கேன். அவர் ஆடிட்டர் சுபேந்திர ஒர்க் பண்ண காலத்துலேருந்து பென்சிலையே அவர் எழுதி பழகி அவர் கடைசி வரைக்கும் அதை என்ன பண்ணல, மாற்றவே இல்லை அவருடைய பழக்க வழக்கத்தில். இன்னும் சொல்ல போனால் பெயர் சொல்ல முடியாது. நீங்கள் நிறைய பேர் இங்கே கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு காரணம் பிகே தான். உங்களுக்காக ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்காக ரொம்ப பரிந்து பேசுவார். யாருக்கு எப்படி பேசணும்னு அவருக்கு நல்லா தெரியும், எப்போ பேசணும்னு நல்லா தெரியும். நேரம் காலம் பார்த்து ஒருத்தருக்கு சரியான நேரத்தில் அவர் மெதுவாக பேசுவார். உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை மெதுவாக நீட்டுவார். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய லோனோ அல்லது உங்களுடைய சேலரி ரிவிஷன்ஸோ நீங்கள் எல்லாம் அவரை நம்பினீங்க. அவர் ஒருபோதும் உங்களுக்கு நம்பிக்கை வீண் போக விடலை. ரொம்ப கவனமாக இருந்து இந்த காரியங்களை செய்து வருவார். அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், அவருக்கும் நன்றி சொல்கிறேன். பணம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அருண் டாக்டரோட சேர்ந்து கண்டுபிடிப்பார். அவங்க 2 பேரும் தான் தேடி தேடி கண்டுபிடிப்பாங்க. கிடைக்கலன்னா அருண் டாக்டர் ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டார். பிஷப் என்ன நினைச்சாருன்னு தெரியல, கேத்தரின் மேடத்தை படுத்து உட்கார வச்சுட்டார். யார் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, பரவாயில்ல. ஆனால் அது எங்கிருந்து எப்படி எடுக்கலாம், என்ன செய்யலாம், எதை பண்ணணும், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து நிதானிச்சு தான் அவர் பேசுவார். ஒரு கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகள் அவரோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கோவிட் டைம்லையும் சரி, நிறைய டாக்டர் அருண் வந்த பிறகு ரெனோவேஷன் ஒர்க், அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ரெனியூ பண்ணது, புதுசாக வாங்கினது, அதெல்லாம் கணக்கே இல்லை. எத்தனையோ கோடிகள், எல்லாமே விசுவாசத்தினால நடந்தது. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தோம். நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து மற்ற பசங்க எங்க அம்மா சாரி மற்ற பசங்க எங்க பார்த்துட்டு பார்க்கணும். நீங்க 2 பேர் 6 பேர் வர சொன்னீங்க. நான் செகண்ட் இயர்ஸ் வேண்டாம் நான் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இயர் தேர்ட் இயர் மட்டும் வாங்க படிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸாம் சாப்பிடும்போது சால்வையை போத்துறீங்க, ஸ்வீட்டை கொடுக்குறோம், வர்றோம், கிஃப்டை கொடுக்குறோம். அப்புறம் எல்லாம் வரிசையாக போக அவங்களுக்கு வரிசையிலே அடுத்தது நர்சிங், pharmacy staffs. Thank you, pharmacy staffs. Thank you.
நர்சிங் ஸ்டாஃப் சார்பாக டிவி எங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? லேண்ட் பார்த்துட்டே இருப்பேன். பல நேரங்களில் இரவு 8 மணி ஆகிவிடும். கரெக்டாக 1997 தான் அந்த மர்தாண்டா கட்சியில் அந்த இடம் கிடைத்தது. அதற்கு நாங்கள் அலைந்து பயங்கரமான, ஏன்னா டே நைட் அங்கே தான் கடந்தோம். அந்த இடம் கிடைப்பதற்காக கடவுள் சித்தத்திலே அந்த இடம் கிடைத்தது. இந்த நேரத்தில் என்ன ஒரு வருத்தம்னா, ஆக்சுவலாக வந்து நாங்கள் இப்போ பாவராஜ் தான் விஷயம் பண்ணாங்க. அவர்கிட்ட சொல்லுவோம் நாங்கள் ஸ்டாஃப் கொடுத்துடலாம் அப்படின்னு அப்படியே பேசுகிறாங்க. அவர் ரிட்டையர் போன பிறகு பிஷப் ஜேம்ஸ் ஸ்ரீனிவாசன் ஐயா இருந்தார். அவருடைய முறைகளுக்கும் நம்ம கமிட்டியில் வச்சு பேசி கொடுத்துடலான்னாங்க. அவர் அடுத்த பிஷப் பால் வசந்தர் ஐயா வந்தாங்க. அவர்கிட்டையும் நாங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே மொத்தமாக போய் கேட்டோம். அவரும் சரி கேப்டன் பேசிக்குவோம், பேசி முடிச்சு எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த பிஷப் சந்திரசேகர் ஐயாவும் அதுக்கு ஸ்டெப் எடுத்தார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கல்குலேஷன் பண்ணுறதுக்கு, பிரிச்சு எடுப்பதற்கு, அந்த லேண்டு பாதை வாங்குவதற்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எல்லாமே செஞ்சார். ஆனால் இன்னும் எங்களுக்கு அது நிறைவான காரியங்கள் செய்ய முடியாது. அதுதான் சிபிட்டு நான் சொல்லியிருக்கேன், சிபி நாங்களாம் ரிட்டர்ட் ஆகி போயிட்டோம், நீயாவது இருந்து அந்த இடம் புரியுடா அப்படின்னு சொல்லி அவனை ஊக்குவிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் கேட்டால் அது வந்து அந்த காலங்களில் வந்து சேலரி ரொம்ப கம்மியாக வாங்குகிற சூழ்நிலையில் கூட ஒரு குடும்பமாக நாங்கள் எல்லோருமே ஒரே பணியை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். இந்த நேரத்திலும் நாங்கள் பிகே பற்றி சொல்லணும்னா ஒவ்வொரு காரியமும் திட்டமும் தெளிவாக தான் அவர் செய்வார். எந்த ஒரு காரியத்துமே லேட்டாக ஆரம்பிப்பதே கிடையாது. எந்த ஒரு காரியத்திலுமே அவருடைய பிரசன்னமும் அவருடைய வழிநடத்தலும் கரெக்டாக இருக்கும். நான் சில நேரத்தில் லேபோடைய ஒரு காரியத்தில் சொன்னால் இதை கொண்டு போய் படிக்க சொல்லிட்டு சொல்லணும், இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா அட்வைஸ் செய்வது. இது சொன்னால் தான் அது நடக்கும், இல்லை நடக்காது. அப்படி ஒரு டேலண்டான நம்ம பிகே அவர்கள் இந்த நாளில் வயசாயிருக்கும் 2ஆம் பார்த்தாலும் வயசாக போல தெரியுது. இருந்தாலும் அவர் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப பலவீனம் ஆகிட்டார். ரொம்ப நானே வேதனைப்பட்டேன். ஏன்னா இவ்வளவு இதாக இருக்கீங்க, வேறு எதுவுமே சாப்பிட மாட்டீங்க, என்ன போல கண்டபடி இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களே இப்படி இருக்குன்னு. அது அமுதா இருந்தால் கேட்கணும். அமுதா எல்லா விதமான சாப்பாடு கொடுத்து பிகே இது பண்ணி தெரியல. ஆனால் அந்த குடும்பம் எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். அவங்களுடைய மாமனார் வந்திருக்காங்க, அமுதோடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க, அவங்களுடைய இன்னொருத்த வந்திருக்காங்க, ஆக்சிடென்ட் சம்பந்தி தங்கியிருக்காங்க. சங்கருக்கு 2 குழந்தைகள், ஒரு அடுத்த ஒரு பையன். அவரும் நல்லா பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாங்க. ரொம்பவே தெரிஞ்ச ஒவ்வொரு காரியத்திலையுமே அவர் நிறைவாக செய்யக்கூடிய ஒரு நபர். இந்த நாளிலே அவர் ரிட்டையர் வந்து மனதுக்கு வேலையாக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் தந்தது அவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் அவரை முன்னேற்றம் பலப்படுத்தவும் அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மகிழ்ச்சியான காரணங்களிலும் அவருடைய செய்தியும் மற்ற காரியங்களும் ஆண்டவர் ஏற்ற இருப்பதற்கு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விட்டு நன்றி. வணக்கம். மச்சுவா போடுங்க. அடுத்து பிகே வாழ்க்கை பேசியவர்கள் வரிசையாக அடுத்து ஜேகே. So good evening to all.
ரீடிங் எல்லாம் புக்கு கேட்க மாதிரி இருக்குது. இல்ல இல்ல எல்லாம் ஓகே. என்ன மாதிரி ஸோ இருக்கு? தேங்க்யூ சார். எல்லாருக்குமே பரிச்சயமான படம் தான். சார் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சரி ஓகே. ஸோ இன்னைக்கு சாரோட டே. இப்போ நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து உங்களோட அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் கொஞ்சம் டைமில் நீங்கள் ஆக்டிவெல்லாம் ஒருத்தனா வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற நேரம் நீங்கள் டக்கு டக்குன்னு வந்தீங்கன்னா சாரை பற்றி பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், கேட்குற அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன். ப்ளீஸ் ஒவ்வொருத்தரா வந்து நீங்கள் பேசலாம். போங்க போங்க போங்க. பேப்பரோட வந்திருக்காரு தான். என்ன மேடம் பேப்பரோட வந்திருக்காரு? நம்மளாம் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. நம்மளாம் ஃப்ளோவாக போகிறேன். நமக்கெல்லாம் ஒன்றும் அங்கே போய் நின்று எனக்கு ரோட்டு சரி. நான் வந்து 87 ஜாயின் பண்ணேன். ஃப்ளோவில் எதையாவது போட்டு ஃபோனில் எழுதி அதை பேசுறது லாஸ்ட் டைம் தான் நம்ம எல்லாம் போய் நின்று இப்போ ஸ்கூலில் போய் சொல்லிட்டாருன்னா நான் வந்து வாழ்க்கை பேசணும் டைம் ரொம்ப அமைதியானது, ரொம்ப பேச மாட்டாரு. 1000 வார்த்தை பேசணும்னா அதுக்கு ஒரு வார்த்தையில பதில் சொல்வாரு. அமுதாவோட அம்மா உட்கார்ந்தோம். எங்கள்ல ஒரு இது என்னன்னா, எங்களுக்கு தனியா இண்டிவிஜுவலா வளர்க்கத்தை விட எல்லாருமே அந்த காலத்துல இருந்தவங்க ஃபேமிலியா. இப்ப அமுதாவை எனக்கு தெரியும், சங்கரிய வந்து பாப்பா, சங்கரி வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப இந்த பெரிய பாப்பாவா இருந்தா. அவளும் கல்யாணம் பண்ணி இப்ப 2 குழந்தைங்க ஆயிடுச்சு. நாங்க வந்து எல்லாருமே ஒரு ஒற்றுமையா எல்லா ஃபேமிலி இதுலயுமே ஒருத்தங்க ஒற்றுமையா இருப்போம். முக்கியமா சாரை பத்தி சொல்லணும்னா, நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு 30th சம்பளம் ஏறுதுன்னா அது சார்னாலதான். கணக்கு வழக்கு இதெல்லாம் கரெக்ட் ஆகி சம்பளம் கூட இருந்தாலும் சரி, சம்பளம் குறைவா இருந்தாலும் அதுக்கு காரணம் யார நம்ம யாருக்கிட்ட இருந்து அவரு சம்பளம் வாங்கி போடுறாரு, யாரோட இதுல அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு படி இருக்கிற ஒரே தெய்வம் சார் தான். அதனால அதை பத்தி என்ன சந்தேகமா இருந்து நம்ம சார் கிட்ட கேட்டாலும் ஒரே வார்த்தையில அழகா நம்மளுக்கு புரியுற மாதிரி பதில் சொல்லிடுவாரு. அதே மாதிரி எங்களுக்கு ஆகட்டும், நாங்க ஒவ்வொருத்தங்களும் ரிட்டையர்ட் ஆகுறது எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். நம்ம மாதவன்ல இருந்து எங்களுக்கு தெரிஞ்சது, மாதவன்ல இருந்து அதுக்கப்புறம் நிறைய சானிட்டரி ஒர்க்கர்ஸ், சகாயமணி, ரேணுகாக்கா, பழனியப்பன் அண்ணன், திலகவதி அக்கா, இப்படி ஒவ்வொருத்தங்களா ரிட்டையர்டு 60 years கம்ப்ளீட்டட் ஆகுறது வந்து அது வந்து சுத்த தெய்வத்தோட கிருபை தான். பிளஸ் இந்த அட்மாஸ்பியர், நாங்க ஒருத்தங்களோட எவ்வளவு கவலையா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் ஒருத்தங்க பாக்குறப்ப அது மறந்தே போயிடும். நாங்க ஒருத்தங்க நேசிக்கிறோம், அன்பா இருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் நாங்க சொல்றது என்னன்னா, எங்களை போலவே நீங்களும் ஒரே குடும்பமா இருந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் மென்மேலையும் வளர்றதுக்கு அது ஒர்க்கர்ஸ் ஆகிய உங்க கையில தான் இருக்குது. நீங்க எல்லாரும் எங்களை போலயே ஒற்றுமையா இருந்து இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வேணுங்கிற எல்லா வளர்ச்சிக்கும் நீங்க முன்னுதவியா இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி PK சார் மாதிரியே அவங்க ஒய்ஃப் அமுதாவும் அமைதியானவங்க. அவரோட வெற்றிக்கு காரணம் 100% அமுதாவும். கரெக்டா நேரத்துக்கு சாப்பாடு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்ச மதியானம் சாப்பிடுறப்ப சார் சாப்பிட்ட பிறகுதான் அமுதா சாப்பிடுவாங்க. அந்த விஷயம் எல்லாராலையும் அதை வந்து பின்பற்ற முடியாது, எனக்கு தெரிஞ்ச விஷயம் அது. அதே மாதிரி அமுதா PK சார் மாதிரியே ஒரு அமைதியான சுலபமான சங்கரி. ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டா, ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை. நாங்க பார்க்க வளர்ந்த பிள்ளை. கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டேஸ்ல எல்லாம் வந்து நாங்க அப்பையிலே குவார்டர்ஸ்ல இருந்தோம். சார் வெளியில தான் இருந்தாங்க. அப்ப சங்கரியை கொண்டுட்டு வந்து இங்க விட்டுட்டு போவாங்க. அவர் இங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ஒர்க்கே பார்ப்பாரு. தேவராஜ் அந்த வீட்டுல ஃபுல்லா அவர் இருந்து எங்க பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடு, அதெல்லாம் ஒரு இன்பமான காலம். அதே மாதிரி நீங்க எல்லாரும் இருக்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சார்
எங்க இருந்தாலும் எங்களோட அன்பு எப்பயும் உங்களுக்கு இருக்கும் சார். நம்ம இருக்கோம், எவ்வளவு காலம் நம்மளால இருக்க முடியுமோ நம்ம இருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உறுதுணையா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் நல்ல ஒரு இது சொன்னாங்க நமக்கு அவங்களுடைய அனுபவங்களை. உண்மையிலே எனக்கு கூட கேட்குறப்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்படி இவங்க எல்லாமே குறைஞ்ச சம்பளத்தில் இத்தனை வருஷம் நல்லா சேர்ந்து வேலை பார்த்தாங்க. இன்னைக்கெல்லாம் நம்மளே என்னெல்லாம் யோசிக்கிறோம், இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு இன்ஸ்டியூட்ல இவ்வளோ வயசு வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்களா? நமக்குலாம் இது ஆச்சரியமாக இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர், உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். 2008ஆம் ஆண்டிலிருந்து சாரை நல்லா பரிச்சயம். நான் அவர்கிட்ட நான் பார்த்துக்கிட்ட காரியங்கள் என்னென்னா, அவரை தேடி யாரு போனாலும் ஃபஸ்ட்டு வார்த்தை உட்காருன்னு சொல்லுவார். இந்த பண்பு நல்ல பண்பு. உட்கார வச்சு நல்லதே கேட்டதோ குறையோ எது வந்தாலும் உட்கார வச்சு பேசுவார். அது ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கிட்டது. ரெண்டாவது சைலண்டாக பேசுவார். அந்த கேபினோட வார்த்தை சத்தம் வெளியே போகிறார். நான் உட்கார ஃபோன் வரும், ஃபோன் பேச எனக்கு கேட்காது, அப்படி பேசுவார். மூன்றாவது காரியம், 9 மணிக்கு வந்தாங்கன்னா சாயந்தரம் போகிற வரைக்கும் நேரத்தோடு எரிச்சு வெளியே போக மாட்டேன். அவங்க டீ குடிக்க எரிச்சு கீழே வருவோம். அங்கே போனால் ஒரு நாள் கூட அவரை நான் வெளியே சுற்றி நான் பார்த்ததே கிடையாது. அன்னெசரியாக ஏதாவது பேஷன் வந்தால் மட்டும் கூட்டிட்டு வருவார். அங்கே ஓபி பார்த்தோம். அதர்வைஸ் அவர் அன்னெசரி வெளியே சுற்றி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. 42 வருஷம் ஆச்சு வேலைக்கு, அவரை பார்த்ததே கிடையாது. மூன்றாவது காரியம், அவர்கிட்ட கேள்வி கேட்கிற முதல் நான் மாதம் 5 தினம் அவரோட பேர் கேள்வி என்னன்னா, எனக்கு இங்கே கலசம் வந்தது கேள்வி கேட்பாங்க. அவர் மாதம் எனக்கு உட்காந்து போடுவார், கணக்கு போடுவார். எல்லா இருந்தாலும் விட்டுட்டு உட்காந்து கணக்கு போடுவார். சார் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இவ்வளோ வந்து ஓபி ஐபி எவ்வளோ ஓபி எவ்வளோ இது அப்படியே கேள்வி பேச இந்த மாதம் அமௌண்ட் குறைஞ்சி போச்சு கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்படி அக்கறையுள்ள மனிதர், நல்ல பண்பாளர். ஒருவேளை ஓய்வு என்பது எல்லாருக்கும் ஒரு தற்காலிகம் தான். 1991ஆம் வருடம் டிசம்பர் மாதம் தொடங்கி ஏறத்தாழ 35 ஆண்டுகள் திரு பழனிக்குமார் சார் வரவு செலவு கணக்கை வரிசைப்படுத்தி வச்சீங்க. வாழ்க்கை கணக்கின் சுய பரிசோதனை தொடரட்டும். எண்களோடு போராடி, தாள்களோடு உறவாடி, காலக்கெடு பார்த்து கணக்குகள் முடித்து, தலைவலி போக்கி மூடி வைத்து கணக்கு புத்தகங்கள் நீ ஓய்வு கொள்ளட்டும். காலை வந்திரு கடமையோடு, மாலை வீட்டிற்கு செல்லு திருப்தியோடு. அழுத்தம் இருந்தும் அமைதியாக, அனைவருக்கும் இருந்திட ஆதரவாக. பவுச்சர் பார்த்த கண்கள் இனி வேற பிள்ளைகளை பார்க்க. உங்க மனைவி இன்னைக்கு லீவு எடுங்கன்னு சொன்னா பெண்டிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது எஸ்கேப் ஆன மனிதர் நீங்க. டெபிட் சரியா கிரெடிட் சரியான கேள்வி கேட்ட நீங்க இனி உங்க மனைவியோட இன்னைக்கு என்ன சமையல் கேளுங்க சார். இனி பேர குழந்தைகளோடு போராடி, மனைவியோடு உறவாடி காலம் கழிக்க இந்த ஓய்வு காலம் இன்பம் வளரட்டும். பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். நன்றி சார். தேங்க்யூ சார். இயல்பான சாருடைய கவிதை நடையிலேயே மாற்றி தெரிவிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவரை முதல்ல பேசுகிறேன். டெடிகேஷனுக்கு ஒரு
வச்சு பிஎஃப் பாஸ்புக் எல்லாம் கொண்டு வர சொல்லி எல்லா காரியமும் முடிச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி எஃப்சி சிஸ்டர் சொல்லிட்டாங்க, இவருடைய சக்ஸஸ் பேக் வந்து அமுதா நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையா சொல்றேன், அமுதா தான் அவருடைய சக்ஸஸ் வந்து இவ்வளோ கிரேட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிகே வந்து சிஎஸ்ஐயில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சங்கரி பிறந்தாங்க. சங்கரியை அவங்க தாத்தா அம்மாச்சி தூக்கிட்டு வருவாங்க, எப்பப்போ வருவாங்க வேக்சினேஷனுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். வந்து ஆஃபீஸில் நுழையக்குள்ள நாங்கள் தூக்கிக்குவோம் சங்கரியை. அதெல்லாம் நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ சங்கரிக்கு 2 குட்டீஸ் இருக்கிறது அது இன்னும் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். ஸோ மே காட் பிளஸ் சங்கரி ஃபேமிலி. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க, அதை நானும் கூட திருப்பி ஒரு தடவை சொல்லணும்னு விரும்புகிறேன். அவர் 2 இயர்ஸ் முன்னாடி தான் சார் ஒரு கொஞ்சம் உடம்பு சரியாக இருந்தாங்க. நம்ம ப்ரைவேட் லெவல் 4 தான் அட்மிஷன் இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் யாருக்குமே சேலரி போடுற ஒர்க்கு எதுவுமே தெரியாது. சாருக்கு மட்டும்தான் அது முழுசாகவே தெரியும். அது அந்த மந்த் எண்டு சார் மட்டும்தான் செய்ய முடியும். மொத்த சேலரி அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ சார் ஒர்க் பண்ணணும். அவர் பார்த்தீங்கன்னா ஐவி லைன் இந்த மவுஸை கூட அவரால் மூவ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் அவருக்கு பேச கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவரால். அந்த டைமில் நாங்கள் ப்ரைவேட் வார்டை ஆஃபீஸாக மாற்றிட்டோம். அவருக்கு அங்கே போய் சிஸ்டம் வச்சு அந்த டேவை அவர் ஆக்சுவலாக பண்ணியிருக்கவே முடியல. இல்லை என்னால் முடியலன்னு சொல்லியிருந்துருக்கலாம். பட் கமிட்மெண்ட் சார் ஒத்துக்கிட்டது. அவ்வளோ கஷ்டத்துலையும் அவர் செஞ்சு முடிச்சார். அந்த எக்ஸ் ரோட்டில் முடிச்சு கரெக்டான டைமுக்கு எல்லாருக்கும் சேலரி கிடைக்கிற மாதிரி பண்ணார். ஸோ அவர் நினச்சிருந்தா என்னால் முடியலன்னு சொல்லியிருக்கலாம். அவ்வளோ பெயினையும் ஏற்றுக்கிட்டு அவர் அந்த டே அவர் அதை செஞ்சு முடிச்சார். உண்மையில சார் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அடுத்தது மகேஸ்வரி அக்கா ஒரு சில வார்த்தைகள். பெரிய வார்த்தை எல்லாரும் எனது அண்ணனை பற்றி சில வார்த்தைகள் அனைவரையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு குடும்பமாக மருத்துவமனையில் வேலை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் எனக்கு ஒரு தகப்பனாகவும் ஆசானாகவும் ஆலோசனையாகவும் இத்தனை வருடங்களாக என்னுடன் இருந்து எனக்கு எல்லா வேலையும் சொல்லிக் கொடுத்து என்னை நல்ல வழியில் வேலை செய்வதற்கு உதவி செஞ்சதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னோட வேலையில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஏதாவது தெரியலனாலும் எனக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பாரு. யார் எப்படி இருந்தாங்க நம்ம மனசாட்சிக்கு பயந்து நம்ம எப்பவும் நல்லபடியாக வேலை செய்யணும்னு சொல்லி அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க. என்னோட வேலையில் மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்துலேயும் ஒருத்தராக இருந்து எனக்கு ஆலோசனை கொடுப்பாரு. தூக்கத்தில் கூட என் பேரை சொல்லி கொடுத்து எனக்கு வேலை சொல்லுவாருன்னு எங்கள் அண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மகேஸ்வரி அப்படின்ட்டு குடும்பம் சொல்லி தான் கூப்பிடுவார் எப்போது. அவர் நீண்ட ஆயுளோடும் உடல் சுகத்தோடும் அன்பான குடும்பத்துடனும் எங்களுடனும் வாழ வேண்டுமா இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. தேங்க்யூக்கா. மாதவன் சார். சரி, சில காரியங்கள் மட்டும் நான் பிகே சார் பற்றி சொல்ல விரும்புகிறேன். யூஸ்வலாக நம்மளாம் என்ன நினைப்போம், ஒரு லெட்டரை வந்து டிராஃப்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் ஏதாச்சும் எழுதி கொடுப்பாங்கல்ல. ஆனால் சார் என்னமா பண்ணுவார், இத்தனோண்டு ஒரு சீட்டில் தான் எழுதி தருவார். அவர் எழுதி தருவார். அவ்வளோ பெரிய பேப்பரை கூட யூஸ் பண்ணவே மாட்டார். அவர் கொடுக்குற டிராஃப்டை பார்த்தீங்கன்னா இத்தனோண்டு ஒரு சின்ன சீட்டில் எழுதி அதுவும் பென்சிலில் தான் எழுதி தருவார். அது என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பேப்பரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இத்தனோண்டு பீஸில் எழுதி அதுலேயும் கரெக்ஷன் அதில் தான் பண்ணி தருவார். வேற பேப்பரையும் மாற்றவே மாட்டார். பேப்பர் முதற்கொண்டு அவர் அவ்வளோதான் யூஸ் பண்ணுவார். அவ்வளோ பேப்பர் இருக்கலாம், ஆனால் அவர் யூஸ் பண்ணுறது அவ்வளோதான் பண்ணுவார். ஸோ அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சாரோட அக்கௌண்டபிலிட்டி எந்த அளவில் இருந்திருக்கு அப்படின்ட்டு. அடுத்து யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டாதான் வருவீங்க. ராஜேக்கா வாங்க.
மார்னிங் டு ஆல். அன்புக்கினிய மேலாளருக்கு ஒரு நல்ல தலைவராக மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதராகவும் எங்கள் மனதில் இடம் பிடித்தவர் நீங்கள். தவறுகள் செய்த நேரங்களில் கண்டித்து சரியான பாதையில் நடத்தி வைத்தீர்கள். எங்களை வளரச் செய்த உங்கள் பொறுமை, எங்களை நம்ப வைத்த உங்கள் நம்பிக்கை, இவை எங்களுக்கான பெரிய சொத்து. இன்று பிரிவது சோகமாக இருந்தாலும் நீங்கள் கற்றுத்தந்த பாடங்கள் எங்களுடன் இருக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் உயர்ந்து விளங்க எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சொல்ல வார்த்தைகள் போதாது. உங்களை எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்போம். தேங்க்யூக்கா. சார் வந்து கூப்பிட்டு பேசினப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சு. சரி, ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கும், எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் ஆனால் உள்ளே வந்து அடுத்த செகண்ட் வந்து ஒரு விஷயமும் சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் அதை வந்து எவ்வளோ நம்ம புரிய வந்து சொல்லித்தருமோ சார் சொல்லி தந்திருக்காரு. எல்லா விஷயத்துலையுமே வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த இடத்துல சின்னதாக ஒரு அதட்டல் பண்ணுவாங்க. இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தூக்கி போட்டுடணும் மேலே அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லும் போது அது வந்து